ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் கல்லூரி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அதாவது அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி என்ன, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது? ஏன்னா எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ தான் நமக்கு வந்து அலாட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். சரியா? அதுக்காக தான் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வந்து நம்ம உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏயு, ஜேஎஃப்யூ, அதுக்கப்புறம் ஏயு, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கிடச்சிச்சு. அதாவது என்னென்னா இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணவங்க, அதே மாதிரி வந்து இந்த கம்யூனிட்டி வந்து சேஞ்ச் ஆகி கொடுத்துருந்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது அதை அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்லைனில் விட்டுருந்தாங்க. சரியா? இதை பற்றி நம்ம நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தீங்க. அதாவது நைட் டைமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கால் பண்ணியிருந்தீங்க. தயவுசெய்து எனக்கு கால் பண்ண வேணாம், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப வசதியாக இருக்கும். நான் வந்து அந்த வீடியோ சொல்லியிருந்தேன், நியூ அப்டேட்டட் ரேங்க் லிஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தனால, சார் அப்போ எங்களோட ரேங்க் வந்து மாறி இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு பயந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால் பண்ணிங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரேங்க் வந்து மாறி இருக்கும். சரியா? என்ன எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களோட ரேங்க் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 999 இருக்குது அப்படின்னா, இன்னொருத்தவங்க அதே கட் ஆஃபில் அதே பிளேஸில் 999க்கு மேபி வராங்க அப்படின்னா, அவங்களோட ரேங்க் வந்து எங்கே வந்துடும் அப்படின்னா 999க்கு கீழே 999A அந்த மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. சரியா? அதை தான் வந்து நேற்றுக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சரியா? அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறேன். புரிஞ்சுக்காம தான் சொல்லி பார்த்து கால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இப்போ வந்து இங்கே ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க 3277A. அடுத்த ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1057A, 1201A. அது எதுக்காக ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அங்கே ஒரு ரேங்க் இருக்குது ஆல்ரெடி. சரியா? அந்த ரேங்க்குக்கு கீழே இவங்க என்னாச்சு பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி இருந்தாலும் இது வந்து அடுத்த ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் ஆக தான் போகுது. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டோட்டல் ரேங்க் லிஸ்ட்டே அவங்க மாற்றி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 345A அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு பேரண்ட் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து கரெக்டு தான். என்னன்னா, சார் இவங்க ரீவேல்யூஷன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி புதுசாக அப்டேட் பண்ணி ரேங்க் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரேங்க் இருக்கும்ல சார், அந்த ரேங்க் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க கேட்டாங்க. சரியா? அந்த ரேங்க் வந்து அதாவது ஏற்கனவே இருந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ரேங்க் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். இந்த ரேங்க் தான் அவங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் அவங்க வந்து கவுன்சிலிங்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தா இத்தனை நாள் அலாட்மெண்ட் வராமல் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். அதனால இன்னையிலேருந்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் பார்க்கலாம். அலாட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனில் ஜென்ரலுக்கு அலாட்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. சரியா? நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்காவது நடந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 7.5 ரிசர்வேஷனில் ஜென்ரலில் வரீங்க பார்த்தீங்களா, அந்த பசங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துட்டு ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க உடனே. சரியா? ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் பார்க்கலாம், அப்டேட் வந்துடும். இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட், அதாவது ஆர்டர் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோயம்புத்தூர் எப்போ வரணுங்கிறத சொல்லுவாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரியான அப்டேட் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.